அரிப்பண்டுகள் வரிப்பண்டுகள் உருவாகத்தானே ஓட்டம் ரவியோரோடி நாம தானே 1000 பேருக்கு எப்படி போய் சொல்லி முடிக்கிறது? அதனால இந்த வினா கோயிலுக்கு போனா அங்க பெத்த பேர் 4 பேர் இருப்பாங்க. அவங்க சொல்லிட்டு போயிட்டா அவங்க சொல்லிட்டு வாங்கன்னு அந்த ரசமாக அங்க கொலக்கட்டா மேடு ராமசாமி என்று பெயர் பெற்ற முடியாமல் அந்த கதைக்கியாக சாமிகள் மாற்றி இருப்பது 50 ரூபாய். ஊருக்கு பெரிய ஊர் நாயம் பேசுறீங்க வெத்தனவா போட்டுட்டு வேலைக்கு எல்லாரும் போயிருவாங்க. இது என்ன வேலைக்கு போகாம ஊர் நாயம் பேசுறீங்க? நாமத்துக்கு போறது சொல்றதுக்கு போலாம் என்று ஓடோடி வந்ததால் அந்த மேலாட்டு ஆசிரியர்கள் ரத்தம் வெறியவியல் அமர்ந்திருக்கிற போது அவர் முன்னால் வந்து எங்கிருந்து வர 6 மணியே தெரியலீங்க. நம்ம வீரகாலத்தில் இல்லைங்க. நம்ம அரண்மனையில் வீரகாலத்தில் இல்லைங்க. எங்க போயிட்டா வீரகாலத்தினி தனிப்பெண்டுதான் நாங்க அவங்க கையாளுங்க. அதனால அம்மணி வீரகாலத்தினி 1000 பேர் மேனாட்டு அரசர்களை கரியகாளியம்மன் கோயில் பண்டகத்தாரைக்கு சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாங்க. 1000 பேருக்கு வீரகாலத்தி பண்டகத்தாரைக்கு சொன்னார். ஆமாம் என்னாச்சு அவருக்கு தெரியாது. அதையே தாங்கிமார் பெண்ணுங்களா ஒரு சீக்கிரமாக மலைக்கு செல்லுங்கள். என் தங்கை தனியர்மா வீரகாமத்தை அண்ணன் தம்பி நாங்கெல்லாம் ஒன்று கூடி வந்துடுறோம். ஒரு சீக்கிரமாக சென்று வாருங்கள். போயிட்டு வா அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு பணிப்பெண்டு கோயிலுக்கு என்ன வர அங்கே இருக்கிறமையா ஒரு வீரத்தை இந்த நேரத்தை மேலாட்டு ராஜாக்கள் 1000 பேர் பார்த்தாங்க. தங்கச்சி நம்ம வர கண்டிப்பா காரணம் வர சொல்லுவாரா? ஒரு சீக்கிரமா புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி அண்ணன் தம்பி 1000 பேர்களும் வேப்பத்தூர் கர்ப்பத்தூர் வீரப்பூர் இருந்து 1000 பேர்கள் ஒன்று கூட அந்த வீரகங்கா கோட்டை நேரி வேகமாகும் 1000 பேர்களும் வீரகங்கா மாளிகைக்கு வந்தார். இருந்தார் அண்ணா
போய் பார்த்து வந்துடலாம். வா போலாம். ஏய், ஒரு காலேஜ் தப்பாங்க தங்கச்சி கூப்பிட்டுருக்கதா? மூட்டையோட ஒண்டிகள் வேறாசா. நோ ஏய், நமக்கு தெரிஞ்சு போச்சு. இரு இரு இல்ல. நாம் தெரிஞ்சு போச்சு. நாம் தெரிஞ்சு போச்சு. என்ன? தங்கச்சி வர சொல்றதுக்கு உனக்கு கல்யாணத்துக்கு வழி வைப்பாங்க போ. எனக்கு அது என்ன? இல்ல, தங்கச்சி. அப்படா அண்ணா அண்ணா தங்கச்சி என்ன வர சொன்னியா? வாங்கண்ணா போருங்கண்ணா. இல்ல போருங்க 1000 பேர் வந்துட்டீங்களா? அங்க உடிச்சு வாங்க, நான் இங்க வந்து நிக்கிறேன் பாத்துக்க. 1000 பேர் உட்கார்கிறாங்க. 1000 பேர்களையும் உட்காரவே ஓய் அண்ணா உங்களை எதற்காக வர சொன்னேன் தெரியுமா? இந்த வடநாட்டிலே இருந்து வீரவாதி சாம்புகள் வந்திருக்கிறார். எதற்கு வந்திருக்கிற அண்ணா நம்ம கரியகாலியம் கோயில் கட்டுவதற்காக 7 வண்டியிலே இரும்புகரி உமிகளை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறோமே. ஆனா கோய கட்டாம அப்படியே நிக்குது. ஆமா அந்த இரும்பு கரி உமியை கொஞ்சம் குறியாப்பா கொடுங்க, நான் திருப்பி கொண்டாந்து கொடுக்கணும்னு கொஞ்சம் கேட்கிறான். அதனால நீங்க 1000 பேர் இருக்கிற போது நாம் எதுக்கு முன்னால போகணும் அப்படின்னு உங்களை வர சொன்னேன். கொடுக்கிறவனா கொடுத்து கொடுக்காம போக நான் போறேன். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது இல்லைன்னு சொல்லி. அம்மா வீரரங்கு இந்த இரும்பு கருவியை கொடுத்தா அந்நிய நாட்டுக்கு இரும்பு கொடுத்தா பகை விடுவாங்க. உண்மைதான். நேரம் அது மட்டும் இல்லாம நம்ம கோயக்கற்ற கொண்டு வந்து போட்ட இரும்பு அறிவுமி. ஆமா நாம் இந்த கோயக்கற்ற வேச்சை எடுத்தாலே கோபம் கற்ற உழப்பா இருக்கிறது. சரி அதனால இரும்பு கறியை கொடுத்தாலும் சரி கொடுக்காத ரொம்ப பொறுப்பு. அப்படியா? நாங்கெல்லாம் ஒன்று ஊடி கோயக்கற்ற ஒரு வேலை 6 நாளை ஆரம்பிச்சோம்னா எங்களுக்கு கோயில் இரும்பு கருவி இருக்கும். அப்படியா? அது பொறுப்பு. ஆனா நான் கொடுக்கலாமே தம்பி வேண்டாம், அதனால நானே கொடுக்கணுங்கண்ணா. ஆனால் கோயில் கட்ட வேண்டும் என்றால் சரி உடனே கொண்டாந்து புரியாம திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அதனால நானே கொடுக்கிறேன். வீரவாகவே அந்த மாதிரி 7 வண்டியில வாரணத்தில் நிறுத்தி இருக்குவார். அந்த இருபது தானே வேணும்னு. ஆமா 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 எங்க அண்ணன் 1000 வேணுமே. சரி கொடுக்கறதுக்கு போ. ஐயோ 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 சாமி, பேரங்காவட்டி நல்லதையோ நல்லதையோ நல்லவர்கள் நல்லவர்கள் பேரங்கா வந்தவர்கள் தானத்திலே சிறந்தவர்கள் நல்லவங்க. அவங்க வாய் அடைக்குமா? பொய் வராது. ஆமா உண்மைதான் வரும்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்றது இல்லையா? இல்லைன்னு சொல்லிடாதீங்க. நம்ம வீரவாக கெஞ்சாங்க. என்னதான் இருந்தால் சகலமான உருளை வச்சு போச்சாலும் கூட ஆனா பொறியோடு வேணும்னாலும் அடுத்தோடு போயிட்டு அதனால் அவங்க மேனார். அதனால நாமளும் எதை கொடுக்கணும், நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்பட்டால் வாங்கணும். சரி கொடுத்தா போதாரே. வீரவாக 7 வண்டியில நிக்குது. நீ போய் எடுத்துட்டு போயிட்டு அவ திரும்ப கொண்டுகிட்டு வந்து போய் வண்டி ஓட்டிட்டு வரணும். எப்ப சொல்றீங்களோ அப்ப தமிழ் கொண்டாந்து போடுறேன். போடுறியா? சரி எடுத்துட்டு போ. பார்த்தான் வீரவாக சாம்பகன் வண்டியை ஓட்டி வந்தோம்னா ஒரு காட்டுக்காரன் ஒரு காட்டுக்காரன் வேண்டாமாங்க. அது கூட எங்காலும் ஒருத்தருக்கு மனசு மாறினா போடாது. அதனால தந்திர வழியா கொண்டு போக வேணுமா? நம்மளுக்கு 12 பாத்திரம் கீழே இது என்ன பெரிய 7 மணி பாரு பெருசா என்று சொல்லி வீரமாக சாம்பகன் அந்த கொங்கார கம்பெனியை விரிச்சு போட்டு 60 மக்களை ஹரி 20 மக்கள் நுகி எடுத்து கொண்டுனா ஒரே மூட்டையா முடிஞ்ச அந்த 7 வகை பாரு இரும்பு கறியெல்லாம் ஒரே இறக்கி போட்டு அதிலேயே ஒரு இரும்பு புடுங்கி அதிலேயே 3 கட்டா போட்டா வீரமாக சாம்பகன் 7 வகை பாரு இரும்பு கறியை ஒரே கட்டா கட்டி அப்ப வீரமாக சாம்பகன் யாரு நினைச்சாங்க அந்த தாயமான சீரண்ணி சாமி தம்போர நெஞ்சிரண்ணி அந்த மாயா வர வேண்டி எல்லாம் இரும்பு சுமையா அப்ப வீரபாக சாம்பகன் வடக்கு முகமாக இருந்த இரும்பு சுமையை கால் விரல் வெட்டி அப்படி உழப்ப வச்ச உழைக்கின்ற பொழுது 7 வண்டி பாறை இரும்பு சுமை தலைக்கு வந்து சேர்ந்தது. வீரபா சாமி போயிட்டு வர்றங்க. வீரவாகே சாமி ஏண்டா வண்டி ஓட்டிட்டு வராத தலையில கட்டிட்டு போறிய? ஆமாங்க. உனக்கு ரொம்பங்க
வண்டி ஓட்டிட்டு வாங்க போற தலையில சந்து போறியா சாமி நாங்க என்னைக்கும் ஊரா போறதுக்கு முறையா போறீங்க சாமி சமாங்க வாருங்க சாமி ஆத்திரம் அதனால சாமி குறியாபத்து வந்து தெரியும் இது ஒரு தூக்கத்துக்கு வைங்க சாமி நாளைக்கு கொண்டு வந்து போடுறதுக்கு கொண்டாந்து போடுறது தகவல் தெரியுமா சார் அளவு தெரியுமாங்க அப்படியா ஆமாங்க சாமி போயிட்டு அப்பா வீரமாக சாமுகன் அந்த நல்லது நல்ல மனமுறானே சீக்கிரமாக இரும்பு அறிவு எல்லாம் கொண்டு தரத்துக்கு தரம் நேருக்கு நேரு காட்டுக்கானாக சாமி மாறிகள் மனுஷா கண்ட பேசாமே வாரானே வீரமாக வடநாட்டு மாளிகை சங்கமனத்திற்கு முன்னால கொண்டு வந்து இருபச்சுமை திடீர் அருகே போட்டார் வீரமாக சாமுகன் இருமுச்சமையை கொண்டு வந்த வடநாட்டிலே ஓட்டு பெற்று தகவலை சொன்னான் பொன்னாமர சாமி இடத்திலே அப்பா வீரமான சாம்புகா உன்னை போல வல்லவன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது நீ பேருக்கு தோட்டியாக இருந்தாலும் அப்பாவே அண்ணன் தம்பி என்ற வாக்களித்தார் பொன்னாமர சாமி அப்பா வீரமாக ஒரு சீக்கிரமாக இந்த இரும்பு கருவி எல்லாம் திருக்காமடி ஒரு வருவனா ஆசாரிவாரி ஏழுவெட்டுக்காரர் வர சொல்லு அட்டமானசு கொடுத்து அனுப்பிடலாம் என்று கட்டளை பிறப்பித்தார் பொன்னாமரசாமி அதன் பிரகாரமே வீரமாக சாம்புகன் ஒரு சீக்கிரமாக திருக்காமொழியூர் வந்து தகவலை சொன்னார் ஆசாரிமார்கள் ஏறுவது அப்படி தகவலை சொல்லுகின்ற பொழுது ஆசாரிமார் ஏறுவீட்டுக்காரர் பார்த்தாங்க நம்மள கூப்பிடுறாங்கன்னா நாம் ஒண்ணு தவறு செய்யலையே எதுக்கு ஏறுவீட்டுக்காரரையும் சேர கூப்பிடுறாங்க ஆமா அங்க போன தெரியுமாங்க என்று சொல்லி அப்ப ஆசாரிமார் ஏறுவீட்டுக்காரர் தானே பொம்மி வளர்ந்த ஆடோடி அப்பவே சாமியை கண்ணிலே கண்டு ஓடி ஓடிய அந்த ஆயிரம் ஏறுவீட்டுக்காரர்களும் மங்களம் உண்டாகட்டும். அப்பா ஆசாரிமார்களே, உங்களை அழைத்த பெயரம் என்னவென்று கேட்டால் வருகின்ற வெள்ளைக்கிழமை வெளியேற்ற நாளைகளானே தங்கம் கிளிவேட்டை தரணிகளே ஆட வேணும், பொண்ணு கிளிவேட்டை பூமிகளே ஆட வேணும். கிளி பிடிக்க போறதுக்கு வரையடிக்கணும், மேல வளர்க்காமல் மேகமலை அடிக்கணும், கீரை வளர்க்காமல் கிட்டி மலை அடைக்கணும், பன்னீராயிரம் வலை அடிக்கணும். அது மட்டுமில்லாமல் நாகனை சங்கரிக்க பத்தாம் அடிக்க வேணும், வேங்கனை சங்கரிக்க வெற்றி வேல் அடிக்க வேணும், கிளியை பிடித்து அடைத்துக் கொண்டு வர 5 வர்ணம் உள்ள பஞ்சவர்ண கூர் செய்ய வேணும். இதெல்லாம் அடிச்சு போடலாங்க, ஈஸியா பண்ணிடலாங்க. ஒவ்வொரு நன்மைகளுக்கு 3 முடிச்சுகள் போட வேணும். முடிச்சு போடுறதானுங்க, அது வந்து பெரிய காரியம் போட்டுவீங்களா? அதெல்லாம் சீக்கிரம் போடுவா. செம்பளைக்கு பண்டாரத்தை கூப்பிட்டப்பா, செம்பளைக்கும் ஆசாரிமார் எழுதுவதற்கும் தானே ஆளுக்கு ஒருவனை முத்தாந்தை கொடு சொல்லி ஆளுக்கு ஒருவனை முத்தாந்தை கொடுத்தாங்க ஆசாரிமார்களுக்கு. அவங்க வாங்கையில அப்ப ஆசாரிமார்களே முன்னாளவாறு சக்கவரத்துக்கு முன்னால இரும்பு சுவை முன்னால ரெடியா இருக்குது, பார்த்துட்டு போங்க. இருக்கு நாங்களாச்சும் தட்டு தட்டு நிறுத்தி 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 அதான் முடிச்சு கெட்டிக்காரர் கெட்டிக்காரர் போங்க. தெரியுமாடா வள முடியிருக்கு அவங்க அப்படி அதே வேலை முடிச்சு போடுற வேலையை என்ன முடிச்சு ஓடு ஓட்டுக்கா இல்ல வள முடியுமா? என்ன வேலை வள முடியறதா வேலைங்க? என்ன மாமனார் பற்றையே பெரிய பற்ற அதனால முடிவாங்க, மொசவான முடிவாங்க, மீன் வலை இதெல்லாம் தான் வேலை இல்லாதப்போ முதல்லயே வள முடியுவா? பொண்டாட்டி எப்படி தெரியுமா? வலை ஏற்கனவே முடிஞ்சு வச்சிருக்கிறான். என்ன வலை? அதே நேத்து பார்த்து ஊருக்கு போயிட்டு வந்ததையும் வலை கட்டி கட்டி உருமானமா கொண்டு வர கொண்டு வரக்கூடிய பிடிச்சது அது அது எங்க எப்படி சின்ன கோட்டை கொண்டு பெரிய கோட்டை கொண்டு 2-3 முடிச்சு வச்சு அந்த கோட்டை கொண்டு எப்படி பிடிக்கிறது? அப்புறம் எதுக்கு நீங்க அட்டவாரிசு வாங்கின? இப்போ எல்லாம் வாங்குதா? நீ வாங்கின, அதனால நான் வாங்கினேன்.
நம்மள ஊர்ல வச்சிருப்பாங்க. கடையை போட்டு பொன்னரை கண்டா ஒழுப்பாங்க ஒழுப்பில. பொன்னருக்கு நேரடியை தம்பி சங்கர் கண்டுட்டா 19 வாரி கூட செய்வார், ஏறி குதிப்பாரு, எரி குழந்தை சரிப்பார், நெத்திக்கு கட்டி வச்சு நேரா படுத்துருவாரு. நான் ஊருக்கு போயிடறேன். இரும்பு சுமைகளை இந்த இரும்பு சுமை கட்டி இருக்கிற கட்டியே நாம் அவுக்க முடியல. இப்படி இருக்கிற போது இந்த இரும்புகளை காட்சி உணர்வை காட்சி எடுத்து அந்த கம்பியிலாக நாம வர முடியும்னு சொல்லி இருக்கிறாங்களே, இதை நாம செய்ய முடியுமா? அப்படின்னா சார் இதெல்லாம் வீட்டுல போய் பார்த்து போடாமல் அந்த முத்தகையெல்லாம் இங்க நிறைய வச்சுக்கிட்டு அவங்க சதியா ஆசாரிமார்கள் ஏற்பட்டக்காரர்களும் ஆளுத்தரவளமுத்தோடு உள்ள காமாட்சி எனக்கு 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 ஒடியா 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 என்னது ஒடியா வந்து வெளியே வந்து வெளியே அது எனக்கு 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 இறக்கிறதா மணிக்கு அவங்க பேசிட்டு இருந்தேன். அது போல என்ன ஓட மேல இறக்கு வாடி ஓட மேல மண்ணா மூட்டை இறக்கு வாக்கு கட்டவர மூட்டையா என்ன மூட்டை கொண்டாந்தீங்க? அத்தனை முத்து. ஐயோ ஐயோ நானே வேண்டாம அன்னைக்கே வலுப்பரசம் பண்ணிட்டேனே. அம்மா அப்ப எதுக்கு கொட்டை முத்த வாங்கி வந்தீங்க? அம்மா ஏடா அப்ப கொட்டை முத்த வாங்கி நீ அன்னைக்கு கொட்டமுத்து வரிசையில் வச்சோடுல கொட்டமுத்து ரொம்ப வாங்கிட்டு வந்தீங்க பாத்தியா? அரே கொட்டை முத்தம் தான். அப்ப அம்மா வேப்பமுத்து வாங்கி வந்திருக்கிறேன். ஒரே மாதிரி கொட்டை முத்து மல்ல வேப்ப முத்து மல்ல கடலமுத்து. அம்மா கடலமுத்து யார் வறுத்து கொடுக்கறது? வறுத்து கொடுமா பழைய பிறந்தா மூலக்கண்ணே இந்த மாதிரி உள்ள முறக்கோவே. ஆனா கொட்டை முத்து மல்ல வேப்பத்தோட கள்ள முத்து மல்ல இது முத்து வைடூரியம். பொய்யோ முத்துதானா? இந்த வைடூரியத்தை என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? வறுக்கலாமா? அம்மா சோறாக்கலாமா? அது வருமா தின்னு வரலாம்? ஏய் இது வந்து நகை பண்ணக்கூடியது. நகையா? தங்கத்தை விட அதிக விலை இருக்கு. முத்து வைடூரியம். ஐயோ அப்படின்னா எங்க அப்பனோட ஓட்டுட்டு வந்ததெல்லாம் ஓட வித்து போட்டீங்க. அதுக்கு மேல இருக்கிறதால வர கரையான முறையில் இதெல்லாம் காட்டி தெரிஞ்சுது. அதனால இதுக்கு வட்டிய மேல இருந்து கீழே கீழே இருந்து மேல அத்தனையும் எனக்கு நகவலி போட்டு நகைதான் பண்ணி போடலாம். ஆனா இது எது கொடுத்தாங்க தெரியுமா? எது கொடுப்பாங்க? சட்டமா கொடுத்துருக்காங்க. அதுவே நாம நகை பண்றதுதான். நகை பண்றதுக்கல்ல நம்மளுக்கு பெரிய வேலை வருது இல்லையா? வந்துருச்சு அம்மா பெரிய வேலை. அப்ப பெரிய வேலை செய்வாராமா? நம்மளுக்கு தெரியாதா அப்ப செய்யற வேலை எப்படி? அப்ப அரே நம்ம நலசாமிக்க பண்றது ஒரு அருவாளுக்கு ஒண்ணு குடிபோட்டு கொடுன்னு சொல்லி இருந்தாங்க. சரின்னு குடி போட்டு கொடுத்தா வந்தாங்க. நான் தான் எடுத்து கொடுத்தேன். கொண்டுகிட்டு போனதையும் அவங்க கொண்டு போய் தோட்டத்துல போய் ஏதோ ஒரு மரத்தை வெட்டினாங்களாமா. அவளை புடி கையில இருக்கலாமா, அருவாள் அடுத்த காட்டுக்குள்ள போய் விட்டுருக்காங்க. அப்ப வேலை எப்படி? பெரிய வேலை எப்படி? அதே அதெல்லாம் போயிட்டு போகுது. அங்க மரநாட்டுல பொன்னாம்பலசாமி சின்ன கிளிப்பிடிக்க போறாங்களாமா. கிள்ளி பிடிக்கிறதுக்கு நீ கிளி கிள்ளி எல்லாம் கிளி பிடிக்க போறாங்களாமா. அதுக்கு வர முடியும். அப்ப மேல தெரியாதா? நலசாமி டாக்டர் ஏத்து வச்சு பாரு கொண்டாடு போயிட்டு அதுக்கு வெளியாவது கவுண்டர் பொறக்க வந்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு விட்டு அப்ப வேலை அப்படி வேலை. ஆனா இது அந்த வேலையெல்லாம் இது பெரிய வேலை. விசமாங்க 2 பேரும் கிளி வேட்டையாடுறதுக்கு வர முடியும். அதனால என்னை வர சொன்னாங்களா? எனக்கு அம்மா ஞாபகம் வந்தது. ஏப்பா நீ
உன்ன அத்தோட பையனாயிருக்கு உன்ன அம்மா ஞாபகம் இல்ல. என்ன ஆனா முடிச்சு போடுறதில்ல. ஆமா, உனக்கு துறப்புக்கு சினுக்கெடுக்க தெரியாது, பொட்டிடாடி கதுக்கு வைக்க தெரியாது. அரே இதுக்கு எடுத்து அச்சாரம் அரே சுருக்கமா சொல்ல போனா அகப்பே சேர தெரியாதடா. அதுக்குமே நீ தொட்டி ஓட போட்டு கொடுத்து சிக்க வைக்கிறேன். அதனால வேண்டாம், பட்டமானது வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உங்க அம்மா நம்பிதான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். புள்ள இதெல்லாம் கும்பலதான் அழகாக இருந்தேன். அம்மா அப்பனாச்சு நீயாச்சு அப்படின்னு சொல்லும் போது ஆனால் கொண்டு வந்ததான இரும்பு கரிகுமைகளை கொண்டாந்து பச்சையிலே ஓடுகிறான் வீரவாத சாம்புகன். அதை பார்த்த உடனே சரி, இந்த இரும்பை நாம காக்கிறதாவது, பச்சை தண்ணி போல உருக்கி இழுக்கிறதாவது, இதை நாம வர முடிகிறதாவது, இப்படி அட்டவாசம் வாங்கிட்டு வந்துட்டியே சகா. நாட்டு வேலை செய்ய தெரியாது, வேறு வேலை கேட்டக்கிற வாங்கிட்டு வந்துட்டியே. ஆமா அப்படின்னு சொல்லா சார் யார் கொஞ்சம் அதுவே இப்படியாக ஆசாரிமார் இல்லத்திலே தன் சம்சாரங்கள்லாம் அழுது குழந்தைகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வீரவாத சாம்பகன் ஏழு மண்டி பாடம் கொண்டு வந்து இறங்கி போட்ட இரும்பு கருவி எல்லாம்